ரொம்ப பசிச்சதுன்னா 2 ஆம்லெட் இல்ல 3 கூட போட சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் 3 எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டாரு. ஹைப்பை தான் கிரியேட் பண்ணிருக்கிறாரு. உள்ள அப்படி இருக்கானா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எவிக்ஷன் 2 தான். மிட் வீக் எவிக்ஷன் 1, நேத்து கூல் சுரேஷை எவிக்ட் பண்ணது 1. எப்பவுமே சண்டே எபிசோட்ல எவிக்ட் பண்றவர் இந்த வாரம் சாட்டர்டே எபிசோட்லயே எவிக்ட் பண்ணிட்டு இன்னும் எதிர்பார்ப்பை அதிகமாக்கிட்டாரு. ஆனா அந்த மாதிரி எவிக்ஷன் உள்ள இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எந்த எவிக்ஷனும் இல்ல. இது நேத்து எபிசோட்லயே நம்ம பேசிட்டோம். அப்ப எதுவுமே இல்லைன்னா அப்ப என்னதான் பண்ண போறாரு அப்படின்னா, ஸ்டோர் ரூம் போங்க, அங்க ப்ராப்பர்ட்டி இருக்கும், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் வச்சு ஓட்ட போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் இப்போ ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க, சுய விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விமர்சனம் பண்ணிக்கிற மாதிரியான டேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப விஷ்ணு வந்து அன்பு, எங்கிட்ட அன்பு இருக்கு சார், அன்பை நிறைய காட்டணும் சார், ஆனா இங்க காட்டினா சண்டை போட முடியாது சார் அப்படின்னு சொல்ல கமல் சார் பயங்கரமா சிரிக்கிறாரு. ஆனா நம்ம எதுவும் கனெக்ட் ஆகல, எந்த காமெடியும் அதுல தெரியல. உள்ள எபிசோட்ல இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து விசித்ரா வந்து சகிப்புத்தன்மை அப்படின்னும் போதே நமக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதே போல உள்ள 2 பேர் சிரிக்கிறாங்க, மாயா பூர்ணிமா. கமல் சார் பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டாரு. நீங்க சொல்லும் போதே அங்க 2 பேர் சிரிக்கிறாங்க, யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னதும் பாத்தீங்கன்னா விசித்ராவின் முகம் அப்படியே சீரியஸா மாறுது. என்ன சொன்னாங்க? சகிப்புத்தன்மையா? அப்படியே விட்டா அன்னை தெரசா ரேஞ்சுக்கு வந்து டிராமா எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சுத்தமா இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, வன்மம் மட்டும் தான் இருக்கு. கமல் சார் மாயா பூர்ணிமாவை போட்டு விட்ட மாதிரி தெரியும் மேலோட்டமா பார்த்தா, ஆனா அப்படி இல்ல. விசித்ராவோட முகத்திரியா தான் லேசா அப்படி கீழ்ச்சி விட்டாரு. இவர் இப்படி சொன்னதும் சட்டுன்னு அவங்க ரியாக்ஷன் மாறுது இல்ல, அதுலயே அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்கல்ல. ஸோ விசித்ராவுக்கான குறும்படம் சிம்பிளா போட்டு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இவர் கிழிக்காம வாண்டடா வந்து ஒரு கேரக்டர் தன்னுடைய முகத்திரியை தானே கீழ்ச்சிக்கிறாங்க, அது ரவீனா. இன்னொன்னு, இந்த ரவீனா பத்தி நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன், இவங்க கேம் பிளேவே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதை திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணல. இப்ப ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இப்ப இருக்கிற எல்லாரும் அன்பு அன்புன்னு சொன்னாங்கன்னா இவங்க வன்மம்னுவாங்க, இருக்கிற எல்லாரும் வன்மம் சொன்னாங்கன்னா இவங்க அன்புன்னுவாங்க. இதுதான் இவங்க கேம் பிளே. இவங்க இந்த டீமோட ஒத்து விளையாடினது ஒரே ஒரு டைம் தான், அந்த மாயா பூர்ணிமா கேங்கோட ஒத்து விளையாடினது. அது நவம்பர் 4 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரதீப்ப முதுகுல குத்தன நாள். தன்னை அதிபுத்திசாலியா வாண்டடா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் ஒன்னு சொன்னா ஆப்போசிட்ல நம்ம ஒன்னு சொன்னோம் அப்படிங்கிறதுக்காகவே வாண்டடா சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த எவிக்ஷன் ப்ரிடிக்ஷனை கேட்பார்ல, யார் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப தொடர்ந்து இவங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு அது புரியும். ஆரம்பத்துல வந்து இவங்க புத்திசாலியா இருப்பாங்களோ அப்படின்னு நாம கூட நினைச்சோம். இந்த மாதிரி ரொம்ப நாளா நடிச்சு ஏமாத்த முடியாதுல்ல, மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கல்ல. வன்மம் இல்லாம இந்த வீட்டுல இருக்க முடியாது சார், எனக்கு இருக்கு சார் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது வன்மமா? வன்மம்னா என்ன அர்த்தம் தெரியுமாமா உனக்கு? ஆக்சுவலி வன்மத்தின் மொத்த உருவமா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம கொடூர விஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அதை தான் கமல் சார் வந்து ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சொன்னாரு. இனிமே நாமளும் ஸ்பாய்லர்னே சொல்வோம். இந்த ஸ்பாய்லர் ரவீனா வன்மத்தின் மொத்த உருவமா இருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா இப்படி வாண்டடா வந்து வண்டியில் ஏறுவாங்க, முகத்தெரிய கீழ்ச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அது நல்லா இருக்கு. உள்ள இருக்கிறவங்களும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க மணியை விட இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மணியே பரவாயில்ல, கொஞ்சமாவது யோசிக்கிற. அப்படி இந்த வன்மம் அப்படிங்கிற டேக உள்ள இருக்கிற நிறைய பேருக்கு பொருத்தலாம். இந்த சீசனை பொறுத்தவரை ரவீனா மாதிரி யாரெல்லாம் வாண்டடா வந்து முகத்திரியை கீழ்ச்சிக்கிறாங்க, இல்லைன்னா கமல் சார் யாராவது கீழ்ச்சி விடுறாரா பார்ப்போம். நிச்சயமா புள்ளி கேங்ல அந்த மாதிரி கீழ்ச்சி விட மாட்டாரு. அவரு கீழ்ச்சி உள்ளனா என்ன, அவர் வேலையும் சேர்த்து நாமளே பார்ப்போம். இந்த பிரமோ, இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.